ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விலாக்ஸ். இந்த வீடியோவில் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களால் இதுலேருந்து கேட்குற எல்லா கொஷின்ஸையும் அட்டன் பண்ண முடியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு அகிலம், உலகம், அச்சன், தந்தை, அசல், மூலம், அங்கத்தினர், உறுப்பினர், அதிபர், தலைவர், அதிகாரி, அலுவலர், அந்நியர், அயலார், அபிஷேகம், நீராட்டு, அபூர்வம், புதுமை, அலங்காரம், ஒப்பனை, அனுமதி, இசைவு, அபாயம், இடர், அர்த்தம், பொருள். அபாயம்னா இடர், அர்த்தம், பொருள். அதிசயம், வியப்பு. அபூர்வம்னா புதுமை, அதிசயம், வியப்பு. அம்பிகைனா தாய். அக்ஷராபியாசம், எழுத்து பயிற்சி. இதுவே வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சின்னு வரும். வித்யாரம்பம்னா கல்வி தொடக்கம். அம்சம்னா கூறு, பகுதி. ஸோ வித்யானா கல்வி, அக்ஷரானா எழுத்து, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அபிவிருத்தி, மிகு வளர்ச்சி. அபிவிருத்தினா மிகு வளர்ச்சி. ஆரம்பம், தொடக்கம். ஆச்சரியம், வியப்பு. ஸோ இதுக்கு முன்னாடி வியப்பு பார்த்தோமா, அதிசயம்னாலும் வியப்பு, ஆச்சரியம்னாலும் வியப்பு. ஆபத்து, இடர். அபயம்னாலும் இடர் தான், ஆபத்துனாலும் இடர் தான். ஆராதனை, வழிபாடு. ஆசீர்வாதம், வாழ்த்து. ஆரம்பம், தொடக்கம். ஆதினா முதல். ஆசை, அவா. ஆரோக்கியம், உடல்நலம். ஆனந்தம், மகிழ்ச்சி. ஆயுதங்கள், கருவிகள். ஆதவன், ஞாயிறு, கதிரவனும் வரும். ஸோ அடுத்து ஆரம்பம், தொடக்கம் ஆல்ரெடி கொடுத்தது. ஒரு சில வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கும். இது புத்தா புக்கு தான். ஸோ ரிப்பீட் ஆனதை நான் கேன்சல் பண்ணியிருப்பேன். ஆஸ்தினா சொத்து. ஆத்மா, ஆதன். ஆத்மானா ஆதன். லஞ்சம்னா கையூட்டு. லாபம், வருவாய். இலாக்கானா துறை. இலாக்கா ஒதுக்கீடு பண்ணுறது அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இலாக்கானா துறை. ரசம்னா சாறு. ரசம்னா சாறு. இம்சை, துன்பம். இருதயம், நெஞ்சகம். ராஜாங்கம், அரசாங்கம். ராஜ்யம், மாநிலம். ராஜாங்கம்னா அரசாங்கம், ராஜ்யம்னா மாநிலம். ரசிகர், சுவைஞர். ரசிகர்னா சுவைஞர். ஈசன், இறைவன். உத்தரவுனா கட்டளை அல்லது ஆணை. ரெண்டுமே வரலாம். உத்தரவு, கட்டளை அல்லது ஆணை. உத்தியோகம், பணி அல்லது அலுவல். உத்திரவாதம்னா பொறுப்பு, பிணை. ரெண்டுமே வரலாம். உத்தியோகஸ்தர், அலுவலர். அலுவலர்னு ஏற்கனவே ஒன்று பார்த்தோமா. ஸோ அதிகாரினாலும் அலுவலர், உத்தியோகஸ்தர்னாலும் அலுவலர். அடுத்தது பாருங்க, உபயோகம், பயன். உபதேசங்கள், அறிவுரைகள். உபசரித்தல், விருந்தோம்பல். உபயம், திருப்பணியாளர், கொடை. உபயம்னா திருப்பணியாளர், கொடை, கொடை கொடுக்கறது. உஷார், விழிப்பு. உற்சாகம், ஊக்கம், மன எழுச்சி. உபாத்தியாயர், ஆசிரியர், கணக்காயர் எல்லாமே உபாத்தியாயர் தான். உத்தேசம்னா கருத்துகை. உத்தேசம், கருத்துகை. யதார்த்தம், இயல்பு. ஐதீகம்னா உலக வழக்கு. கஜானா, கருவூலம். கம்பீரம்னா மிடுக்கு. கம்பீரம், மிடுக்கு. கப்பித்தான், தலைமை மாலுமி, கேப்டன். கேப்டன்றது இங்கிலீஷ் வேர்டு. கப்பித்தான்னா தலைமை மாலுமி. கமலம், தாமரை. காரியதரிசி, செயலாளர். காரியதரிசினா செயலாளர். அடுத்து காகிதம், தாள். காகிதம்னா தாள். அடுத்து கிராமம்னா சிற்றூர். கிரீடம், மணிமுடி. கிரி, மலை. குமாரன்னா மகன். கும்பாபிஷேகம், குடமுழுக்கு. கும்பாபிஷேகம்னா குடமுழுக்கு. குபேரன், பெருஞ்செல்வன். கோபம், சினம். கோரிக்கை, வேண்டுகோள். ஞாபகம், நினைவு. சதம்னா 100. சதம், சதாவதானிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சதம்னா 100. சரித்திரம், வரலாறு. சபதம், சூளுரை. சகோதரன், உடன் பிறந்தவன். சரித்திரம், வரலாறு ஆல்ரெடி வந்தது. சத்தம், ஒளி. சத்தம்ன்றது ஒரு பிறமொழிச்சொல். சத்தம்னா ஒளி. சந்தோஷம், மகிழ்ச்சி. சமஸ்தானம், அரசு. சமஸ்தானம்னா அரசு. இதுக்கு முன்னாடி பார்த்தோமா, ராஜாங்கம்னா அரசாங்கம், ராஜ்யம்னா மாநிலம். ஸோ ராஜாங்கம், அரசாங்கம், ராஜ்யம்னா மாநிலம். சமஸ்தானம், அரசு. சரளமாகம்னா தடையில்லாமல், சரளமாக, தடையின்றி, எளிமையாக. ரெண்டுமே வரலாம். சர்வ கலாசாலை. சர்வ கலாசாலை டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வ கலாசாலைனா பல்கலைக்கழகம். ஸோ இந்த இதெல்லாம் பிறமொழி சொல்லிக்கினானது தமிழ் சொற்கள்லாம் ஒரு சிலது தான் நமக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கி பார்க்குறப்ப தான் நமக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி இல்லைனா நெட்டை ரெஃபர் பண்ணி கூட நம்ம எக்ஸ்ட்ரா நிறையா கற்றுக்கலாம். அடுத்து பாருங்கள், சர்வகலாசாலை, பல்கலைக்கழகம். சம்பளம், ஊதியம். சமீபம், அண்மை. சங்கீதம், இசை. சன்மார்க்கம், நல்வழி அல்லது ஒளிநெறி. சன்மார்க்கம்னா நல்வழி அல்லது ஒளிநெறி. சர்க்கார், அரசு அல்லது அரசாங்கம். சமஸ்தானம்னாலும் அரசு தான். சந்ததி, வழித்தோன்றல். சாதம், சோறு. சாவி, திறவுகோல். சாஸ்தி, மிகுதி. சாந்தம், அமைதி. ஒரு சில வேர்ட்ஸ் நமக்கு பார்க்குறப்பவே தெரிஞ்சிடும். சாகரம்னா கடல். சாகரம், கடல். சிங்காரம், அழகு. சித்திரம், ஓவியம். சுதந்திரம், விடுதலை. சுதேசாபிமானம், தாய்நாட்டு பற்று. சுதேசாபிமானம்னா தாய்நாட்டு பற்று. அடுத்தது பாருங்க, சுபாஷாபிமானம்னா தாய்மொழி பற்று. சுதேசாபிமானம்னா தாய்நாட்டு பற்று. சுபாஷாபிமானம்னா தாய்மொழி பற்று.
சூரன் வீரன். சூரியன் கதிரவன். சூரியன்றதும் தமிழ் மொழி சொல் கிடையாது, கதிரவன் தான் தமிழ் மொழி சொல். அடுத்து சேமம்னா நலம். சொத்து உடைமை. சொந்தம். சொந்தம்னா உறவு வரும், உரிமை வரும். தத்துவம் உண்மை. தருணம் சமயம். தாரணி உலகம். தினம் நாள். திரவியம் செல்வம். தீபம் ஒளி. தீர்மானம் முடிவு. தேகம்னா யாக்கை அல்லது உடல். தேசம் தேசியம், ரெண்டுமே நாடு. தொங்கான் கப்பல். நஷ்டம் இழப்பு. நமஸ்காரம் வணக்கம். நாஷ்டா சிற்றுண்டி. நாமம் பெயர். நிபுணர் வல்லுனர். நிருபர் செய்தியாளர். நிபுணர்னா வல்லுனர். அடுத்து நிருபர்னா செய்தியாளர். நிச்சயம் உறுதி. நீதி முறைமை. நீதினா முறைமை. நீலம்னா கருப்பு. ஸோ நீலத்துக்கு எக்ஸாக்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா கருப்பு. கருப்பு தான் தமிழ் சொல். பிராணரசம் உயிர்வழி. பரீட்சை தேர்வு. பண்டிகை திருவிழா. பஞ்சம் வறட்சி. பத்திரிக்கை செய்தித்தாள் அல்லது இதழ். ஸோ என்கிட்ட எந்த மெட்டீரியலும் இல்லை அப்படின்றவங்க ஒரு நோட் போட்டு இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து வந்து கொஷின்ஸ் நிறைய வரும். அடுத்து பரிவாரங்கள்னா உறவினர்கள். பரிவாரங்கள்னா உறவினர்கள். பாக்கி நிலுவை. பாதம்னா தாள். பாதம்னா தாள். பாகதங்கள்னா பிரிவுகள். பிரதானம் முதன்மை. பிரபஞ்சம் அண்டம். பிரசுரித்தல் வெளியிடுதல். பிரசுரித்தல்னா வெளியிடுதல். புஷ்பம் மலர். பொக்கிஷம் செல்வம். பௌத்திரி பெயர்த்தி. பௌத்திரினா பெயர்த்தி. இதுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகத்துவம் சிறப்பு. மன்னிப்பு பொறுத்துக்கொள்க. மன்னிப்புன்றது உருது மொழி சொல்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து எக்ஸாக்ட் தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கொள்க. மகாஜனம் பொதுமக்கள். மனுஷன் மாந்தன். மாதம் திங்கள். மார்க்கம் வழி. மாயை பொய்த்தோற்றம். மிருகங்கள் விலங்குகள். முக்கியஸ்தர் முதன்மையானவர். நம்ம என்ன நினைப்போம், இந்த வடமொழி ஷா இஷு இந்த மாதிரி சொல் வந்தால்தான் அது பிறமொழி சொல் நினைப்போம். இங்கே பாருங்கள், மிருகங்கள் கூட தமிழ் சொல் கிடையாது. அதுக்கு இணையான தமிழ் சொல் விலங்குகள். முக்கியஸ்தர் முதன்மையானவர். முக்கியத்துவம் இன்றியமையாமை. யாத்திரை பயணம். யுகம்னா ஊழி அல்லது காலம். லட்சியம் குறிக்கோள். வருடம் ஆண்டு. வசூல் தண்டல். வசூல்னா தண்டல். அடுத்து வாசிக்கும் படிக்கும். வாசகர் படிப்பவர். வாடகை குடிக்கூலி. எல்லாம் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. வாடகைனா குடிக்கூலி. விக்கிரகங்கள் சிலைகள். விஸ்தாரம் பெரும்பரப்பு. விஞ்ஞானம் அறிவியல். விஞ்ஞானம் அறிவியல். வியாபாரம் வணிகம். விரதம் நோன்பு. விஷம் நஞ்சு. விவாகம் திருமணம். வித்யா கல்வி. வித்யானா கல்வி. அக்ஷரானா எழுத்து, ஆல்ரெடி சொன்னது. அடுத்தது வித்துவ பாலசபை. இதெல்லாம் புக் பேக்கில் இருக்குது. புலமை சிறுவர் மன்றம். வித்துவ பாலசபை. புலமை சிறுவர் மன்றம். ஸோ பாலன்னா சிறுவர், சபைனா மன்றம். வித்துவ புலமை. வித்யாரம்பம் கல்வி தொடக்கம். வித்யாபியாசம் கல்வி பயிற்சி. அக்ஷராபியாசம் பார்த்தோமா, அக்ஷராபியாசம் எழுத்து பயிற்சி. விசாரம்னா சிந்தனை அல்லது எண்ணம். விமர்சனம் திறனாய்வு. வித்தியாசம் வேறுபாடு. வேடிக்கை காட்சி. ஜனங்கள் மக்கள். ஜனப்பிரளயம் மக்கள் வெள்ளம். ஜமக்காலம் விரிப்பு. ஜாமீன்னா பிணை. ஜாமீன் பிணை. ஜாமீன் போடுங்க. பிணை கையெழுத்து போடுறது. ஜாமீன் பிணை. ஜீவனம் பிழைப்பு. சேத்திரங்கள் கோவில்கள். விக்கிரகம்னா சிலைகள். சேத்திரங்கள்னா கோவில்கள். ஸ்புடம்னா கரண திருத்தம். ஸோ இதுக்கு மீனிங் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்புடம்னா கரண திருத்தம். சென்மம் பிறவி அல்லது பிறப்பு. வர்ணனை புகழ்ந்துரை. தர்மம் அறம். விசேஷம் சிறப்பு. புஸ்தகம் நூல். வந்தனம் வணக்கம் அல்லது பணிவு. வந்தனம்னா வணக்கம் அல்லது பணிவு. பாஷாபிமானம் மொழிப்பற்றுடையோர்கள். சுபாஷாபிமானம் தாய்மொழி பற்று. பாஷாபிமானிகள்னா மொழி பற்றுடையோர்கள். தேசாபிமானிகள்னா நாட்டு பற்றுடையோர்கள். அபிமானிகள் பற்றுடையோர். ஜென் அப்படின்ற ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய். இது வந்து 7th புக் பேக்கில் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு பேராகிராஃபில் வரும். அடுத்து காயிதே மில்லத் அப்படின்ற அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி அப்படின்ற பொருள். ஸோ இது வரைக்கும் பார்த்தது ஒரு 200 பிறமொழி சொற்கள் பார்த்துருப்போம். இதுலேருந்து என்னென்ன ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஆச்சரியம்னா வியப்பு. அடுத்து பிறமொழி சொல் கலந்த தொடரை கண்டறிக. பிறமொழி சொற்கள் கலந்த தொடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரிகள் உத்தரவு போட்டனர். உத்தரவுன்றதுக்கு ஆணை அல்லது கட்டளை அந்த மாதிரி வரும். அடுத்து சரித்திரம்னா வரலாறு. அடுத்து கப்பித்தான்னா தலைமை மாலுமி. கப்பித்தான் தலைமை மாலுமி. அடுத்து சதம்னா அதுக்கான தமிழ்ச்சொல் 100. சந்தோஷம் மகிழ்ச்சி. சாவினா திறவுகோல். விஞ்ஞானம் அறிவியல். சர்க்கார் அரசாங்கம். தொங்கான்னா கப்பல். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நிபுணர்னா வல்லுனர் தான் கரெக்டு. உஷார்னா விழிப்பு தான் கரெக்டு. அடுத்து யதார்த்தம்னா இயல்பு. தவறான இணை கேட்டிருக்காங்க. இம்சைனா துன்பம், ஆரம்பம் தொடக்கம், யதார்த்தம் இயல்பு. உபயம்னா திருப்பணியாளர் கொடைன்னு வரும். ஸோ அது தவறு.
ஐதீகம் உலக வழக்கு தான் கரெக்டு. உபசரித்தல் விருந்தோம்பல் தான் கரெக்டு. அடுத்து சரியான இணை. இம்சைனா துன்பம் தான் வரும். அடுத்து சரியான இணை கிரீடம்னா மணிமுடி. சரியான இணை ஆஸ்தினா சொத்து. ஜனப்பிரளயம்னா மக்கள் வெள்ளம். வாடகைனா குடிக்கூலி. ஆல்ரெடி கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன்னா. ஸோ வாடகை குடிக்கூலி, ஜனப்பிரளயம் மக்கள் வெள்ளம். பூஜை விஷயம் உபயோகம். பூஜைனா வழிபாடு, உபயோகம்னா பயன்பாடு, விஷயம்னா செய்தின்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். ஆமாம், வழிபாடு செய்தி பயன்பாடு தான் ஆன்சர். விவாகம் திருமணம். பொக்கிஷம் செல்வம். பொக்கிஷம்னா செல்வம். சாஸ்தி மிகுதி. விஸ்தாரம் பெரும்பரப்பு. சிங்காரம் அழகு. பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. அடுத்து பிறமொழி சொல்லற்ற தொடர்ன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறப்பவே தெரியும். ஆதி அகில் விசும்பு கனல் தான் வந்து பிறமொழி சொல் கிடையாது, தமிழ் சொற்கள். அடுத்து அலங்காரம்னா ஒப்பனை. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருப்பாங்க. இதில் எது எது தவறுன்னு பாருங்கள். உத்தியோகம் வள்ளுவர் கரெக்டு. காரியதரிசி வந்து செயலாளர் வரும்னு நினைக்கிறேன், தலைவர் கொடுத்துருக்காங்க. நிபுணர் வல்லுனர் அங்கத்தினர் உறுப்பினர். ஸோ 2வது தான் தவறு. அடுத்தது இதெல்லாம் வந்து 9th தமிழில் ஃபஸ்ட் லெசனில் வரும். மானும் மரம். மரம்னாலும் மரம் தான். ஒன்று ஒக்கடி ஒந்து ஒஞ்சி இதெல்லாமே ஒன்று அப்படின்ற எண்ணை தான் குறிக்கும். நூது நூறு எல்லாமே 100 அப்படின்ற எண்ணை குறிக்கும். நீவு நீன் ஈ நின் இது எல்லாமே நீ அப்படின்ற சொல்லை குறிக்கும். 2 2 ரட்டு இது எல்லாமே 2 அப்படின்ற சொல்லை குறிக்கும். திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமை மற்றும் கிரேக்க மொழியில் தமிழ் சொற்கள். ஸோ அதுக்கு இந்த சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, 3 மூடு மூறு மூஜி எல்லாமே 3. 4 4 எல்லாமே 4. 5 5 ஐநூ எல்லாமே 5 அப்படின்ற எண்ணை குறிக்கும். எரித்திரான் அப்படின்னா எரித்திரை இது எல்லாமே கிரேக்க மொழி சொல். கலையுக்கோய் கலன். நீரியோஸ் நீர். நாயு நாவாய். தோனிஸ் தோணி. கோட்டை கோட்டை குவாட் எல்லாமே கோட்டை அப்படின்ற சொல்லை குறிக்கும். கோண்டே அப்படின்னா கோடு. மலைய மலா மலை எல்லாமே மலையை குறிக்கும். இங்கே பாருங்கள், ஒஞ்சி அப்படின்றது 1 அப்படின்ற சொல்லை குறிக்கும். எரடு ஈரண்டு ரட்டு எல்லாமே 2 குறிக்கும். நீவுனா நீ. நாயுனா நாவாய் இது வந்து கிரேக்க மொழி சொல். அடுத்து பாருங்கள், குல்லா இது எல்லாமே திசை சொற்கள். ஓகேவா, திசை சொல்னா என்னது? வடமொழி தவிர பிறமொழி சொற்கள் எல்லாமே திசை சொற்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், குல்லா அப்படின்ற சொல் வந்து பார்சி மொழி சொல். பார்சி. குல்லால பாசி மாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிக்ஷா ஜப்பானி. ஜப்பான்காரங்களாம் ரிக்ஷா யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பஜார் பார்சி. பஜார் பார்சி. இந்த பஜாரில் குல்லா வாங்கினேன், அந்த குல்லா வந்து பாசியில் மாட்டிக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குல்லா பார்சி. பஜார் பார்சி. ஸோ குல்லா பஜார் ரெண்டுமே பார்சி மொழிச்சொல். ரிக்ஷா அப்படின்றது ஜப்பானிய மொழிச்சொல். அடுத்து பாருங்கள், போர்ச்சுகீசிய சொல் வந்து 3 இருக்குது. அலமாரி பேனா கடுதாசி. அலமாரியில் இருக்க பேனாவை எடுத்து கடுதாசி எழுதுகிறேன். போருக்கு போயிருக்க என்னுடைய நண்பருக்கு கடுதாசி எழுதுறேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அலமாரி பேனா கடுதாசி எல்லாமே போர்ச்சுகீசியம். ஸோ அலமாரி பேனா கடுதாசி போர்ச்சுகீசியம். எக்கச்சக்கம் தெலுங்கு. நபர் அப்படின்றது அரபி மொழிச்சொல். நபர் அரபி. நபர் என்னோட நண்பர் அரபில் வேலை பார்க்குறாரு. நபர் நண்பர். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நபர் அரபி. இனாம் ஜாஸ்தி எல்லாமே உருது. இனாம் ஜாஸ்தி ரெண்டுமே உருது மொழிச்சொல். இனாம் ஜாஸ்தி ரெண்டும் வந்து உருது மொழிச்சொல். ஸோ இது உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கோங்க. ரூபாய் அப்படின்றது இந்துஸ்தானி, இது நமக்கு தெரியும். துட்டு டச்சு. துட்டு டச்சு அப்படியே திருப்பி போடுற மாதிரி வரும். ஸோ துட்டு டச்சு. பீரோ ஃப்ரெஞ்சு. பிபி. ஸோ பீரோ ஃப்ரெஞ்சு. துட்டு டச்சு இதெல்லாம் ஈஸி தான். நபர் அரபி. அலமாரி பேனா கடுதாசி 3 போர்ச்சுகீசியம். எக்கச்சக்கம் தெலுங்கு. ஸோ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். குல்லா அதுக்கப்புறம் பஜார் 2 வந்து பார்சி. ரிக்ஷா ஜப்பானி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எதுவும் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. எத்தனை கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ரூபாய் அப்படின்றது இந்துஸ்தானி. துட்டு டச்சு. நபர் அரபி. குல்லா பார்சி. மொத்தமே இவ்வளோ தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தான். அடுத்து பாருங்கள், இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்ல தமிழில் இருந்த ஊர் பெயர்கள் கடவுளர் பெயர்கள் காலப்போக்கில் வடமொழியில் மாற்றப்பட்டிருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். திருவரங்கம் அப்படின்றத ஆரியர்கள் வருகைக்கு பிறகுன்னு கூட சொல்லலாம். ஸ்ரீரங்கம் அப்படின்னு மாறி இருக்கு. திருச்சிற்றம்பலம் சிதம்பரம். திருமறைக்காடு வேதாரண்யம். திருமுதுகுன்று பழமலை இரண்டுமே விருத்தாச்சலம். திருமுதுகுன்றம் அப்படின்னாலும் பழமலைனாலும் விருத்தாச்சலம் அப்படின்ற ஊரை தான் குறிக்கும். அங்கையர்கண்ணி மீனாட்சி. வால்நெடுங்கண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு நீல்நெடுங்கண்ணி இந்த மாதிரி கன்னிக்கண்ணினே 3 பேர் வரும். அங்கையர்கண்ணினா மீனாட்சி. அறம் வளர்த்தால் அறம்னாலே தர்மம். ஸோ அறம் வளர்த்தால்னா தர்ம சம்வர்தினி. எரிசன கொற்றவை தான். கொற்றவைனா துர்கை. ஸோ எரிசன கொற்றவைனா ரௌத்திர துர்கை. ஐயாரப்பர் பஞ்சநதீஸ்வரர். குடமூக்கு கும்பகோணம். அடுத்து பாருங்க, வால்நெடுங்கண்ணி. வால்நெடுங்கண்ணி கட்க நேத்ரி. வால்நெடுங்கண்ணி கட்க நேத்ரி. செம்பொன் பள்ளியார்னா சுர்ணபுரீஸ்வரர். நீல்நெடுங்கண்ணி விசாலாட்சி. யாழினும் நன்மொழியாள். யாழ்னா வீணை. ஓகேவா, யாழினும் நன்மொழியாள்னா வீணா மதுர பாஷினி. தேன்மொழி பாவைனா மதுர வசனி.
பழமலைநாதர் விருத்தகிரீஸ்வரர். என்னன்னா இதெல்லாம் கேள்விப்படாத மாதிரி இருக்குது, இதுலேருந்து கேட்பாங்களான்னு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கேட்டிருக்காங்க. 2023 கேட்டிருக்காங்க பாருங்கள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணை. மதுர வசினி அப்படின்னா மதுரம்னா தேன். ஸோ மதுர வசினினா தேன்மொழி பாவை. அடுத்து பாருங்கள், இது வந்து புக் பேக்கில் கொடுத்துருக்க ஒரு சுரதா எழுதுன ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற ஒரு பேராகிராஃபில் நிறைய பிறமொழி சொற்கள் இருக்கும். இது புக் பேக்கில் இருக்கிறது தான். அதுக்கு என்ன தமிழ் சொற்கள் பாருங்கள். ரொம்ப வீக்குனா மிகவும் பலவீனமானது. ஆதார ருசிகள், ருசினாலே சுவை, அடிப்படை சுவைகள். தித்திப்பு இனிப்பு. காஃபினா குழம்பி. தேநீர்னா டீ, குழம்பி அல்லது கொட்டை வடிநீர். சேவரி காரச்சுவையுண்டி. டேஸ்ட்னா சுவை. ருசிகள் சுவைகள். ருசினாலும் தமிழ் சொல் கிடையாது, டேஸ்ட்னாலும் தமிழ் சொல் கிடையாது. சராசரி ஏறத்தாழ. அலட்டல்னா அளத்தல், அளந்து விடுறது. எக்ஸ்பிரஷன் வெளிப்பாடு முகபாவம். வாசனை நறுமணம். பாதாம் அல்வா, பாதாம் என் களி. ஐஸ்கிரீம் பனிக்குழைவு. ரசிக்க கழிக்க. ஜில்லென்று குளிர்ச்சி என்று. கற்பூர வாசனை சூட நறுமணம். பெப்பர்மின்ட் புதினாச்சுவையுள்ள வாசனை நறுமணம். பெப்பர்மின்ட் வாசனை புதினாச்சுவையில். மின்ட்னா புதினா. ஸோ பெப்பர்னா வந்துட்டு மிளகு வருமா? ஸோ இது எனக்கு டவுட்டு. இதுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சென்ட்டுனா நறுமண திரவியம். வாசனை அப்படின்றது நறுமணம். ஸோ சென்ட்டுன்றது நறுமண திரவியம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் கரெக்டாக என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈத்தர்னா தீப்பற்றக்கூடிய பொருள். பெட்ரோல் கள்ளநல் கண்ணை அப்படின்ற மீனிங் வரும். அமில வாசனை காடி புளியம். ஸோ இவ்வளோதாங்க பிறமொழிக்கு இணையான தமிழ் சொற்கள் ஃபுல்லாக முடிஞ்சு. அடுத்து வந்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள், இதுதான் வந்து அடுத்த டாப்பிக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்ப்போம். டாட்டா பாய்.